நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் புதிதாக, அதாவது உத்திராடத்தின் கடைசி 2 பகுதியும் திருவோணத்தின் முதல் 2 பகுதியும் சேர்ந்து வருவது அபிஜித் நட்சத்திரம். இது அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு. இந்த அபிஜித் நட்சத்திரம் 24 நிமிடங்கள் தான் இருக்கும். இந்த அபிஜித் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை தான் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நினைத்து உங்களுடைய தெய்வத்திடம் முறையிட்டால் நிச்சயமாக அந்த நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும், நடைபெறும், வெற்றி கிடைக்கும். ஆகவே இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது. எப்படி இந்த நட்சத்திரம்? அதாவது பாரத போர் நடக்கும் பொழுது சகுனி என்ன செய்தான்? துச்சாதனனை அழைத்து சகாதேவனிடம் போய் எப்பொழுது நாம் போரை ஆரம்பிக்கலாம் என்று கேட்டு வா என்று சகுனி துச்சாதனிடம் சொன்னான். சகாதேவன் பிரபல ஜோதிட நிபுணர். சகாதேவன் ஜோதிடத்தில் வல்லவன். இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே சகுனி சொன்ன மாதிரியே துச்சாதனன் சகாதேவனிடம் போய் பாரத போர் எப்பொழுது ஆரம்பிக்கலாம், நேரம் குறித்து கொடு என்று கேட்டான். சகாதேவனும் ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுத்தான். அவன் குறித்து கொடுத்த நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் போர் தொடுத்தால் வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நினைத்ததால் கிருஷ்ணர் என்ன செய்தார்? இந்த நட்சத்திரத்தில் அவர்கள் போர் செய்தால் வெற்றி வாகை கௌரவர்களுக்கு போய்விடுமே என்று பயந்து அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்து கொண்டார். ஏனென்றால் அவர் இருக்கின்ற பக்கம் பாண்டவர்கள் தானே ஜெயிக்க வேண்டும், கௌரவர்கள் ஜெயிக்கக்கூடாது அல்லவா? ஆகவே கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தின் நேரத்தை எடுத்து தன்னுடைய மயிலருகில் ஒளித்து வைத்து கொண்டார். ஆகவே இது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நட்சத்திரத்தின் மகிமை அவ்வளவு முக்கியமான மகிமை. இது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை தான் வரும். இதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை எல்லாம் ஒரே முகமாக நினைத்து ஒரு எண்ணம் தான் நினைக்க வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும் என்று நினைத்து அதை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அவை அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே முடிந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிரார்த்தனை செய்து பலனடையலாம். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்பேன்.